நாகமநாயக்கன்பாளையம் பெண்கள் கழிவறை அரசு பள்ளியோட பெண்கள் கழிவறையோட பழைய படங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம கணினி நிறுவனத்தோட அன்பளிப்பில் OTPW ஃபவுண்டேஷனோட செயல்பாட்டில் தமிழ்நாடு அரசு அவங்களோட அனுமதியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த பாத்ரூமை எந்த அளவுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். இப்போ பாத்ரூமின் முன்பகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். அப்புறம் பாத்ரூமுக்குள்ளே கம்ப்ளீட்டாக 5 அடிக்கு 4 ஃபீட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி, அதாவது தரை சுவர் முழுவதுமாக டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக புதுசாக கடப்பாக்கல் போட்டு அதுக்கும் டைல்ஸ் ஒட்டி அதுக்கு கடப்பாக்கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம ஓப்பன் பண்ணோம். குழந்தைகள் எல்லாம் வரவேற்கிறது பார்க்குறோம். அடுத்தது தலைமை ஆசிரியர் மிக அற்புதமாக சிறப்புரையாற்றினாங்க. அனைவரையும் சிறப்பு விருது அனைவரையும் வருக என வரவேற்றார்கள். பரணி மேடம் இருக்காங்க இல்லையா? அடுத்தது குழந்தைகள் மரத்தை பற்றி இயற்கையை பற்றி அற்புதமாக தங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு. உயரமா இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு உயரமா கட்டிடங்களா கட்டி வச்சிருப்போம். மழை பெய்தாதாங்க பசுமை இருக்கும். இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டா எப்படிங்க மழை பெய்யும்? மாரியம்மனுக்கு கூழ் ஊத்தினாலும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தாலும் மழை வருமாங்க? வரவே வராது. இனிமேல் மரத்தை வெட்டவே கூடாது. அவ்வாறு வெட்ட வேண்டிய அவசரம் ஏற்பட்டாலும் இன்னும் ஒரு மரத்தை நட்டு வைக்கணும். விழிப்புணர்வு பாடல், சாலை விழிப்புணர்வு பாடல். அடுத்தது பரணி மேடம் சிறப்பாக உரையாற்றினாங்க கணினி நிறுவனத்தின் சார்பாக. அடுத்தது நம்ம சிறப்பு விருந்தினர் பாரத பிரதமருடன் வாங்க லோகநாதன் சார் அவர்கள் வந்து நீட்டாக கல்வெட்டை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அடுத்தது நம்ம பாத்ரூம் புதுப்பிக்கப்பட்ட கழிவறையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். குழந்தைகள் மிக மகிழ்ச்சியோடு அந்த கழிவறைக்குள்ளே எல்லோரும் நீட்டாக போனாங்க. அடுத்தது நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் அன்பளிப்பாளர் அவர்களுக்கும் நம்ம வந்து நினைவு பரிசுகளை வழங்கினோம். சுரேஷ் சார், நாககிருஷ்ணன் சார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.